Hi, hello, welcome back to my channel Stay Healthy with Purni. So இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படினா so மேரேஜ்க்கு முன்னாடி as a individual both men இருக்கட்டும் இல்ல women இருக்கட்டும் so ரெண்டு பேரும் அவங்களோட பாடி பத்தி என்னெல்லாம் தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So சீக்கிரமா மேரேஜ் ஆக போகுது. So 1 year இல்ல 6 monthsல வந்து கண்டிப்பா மேரேஜ் ஆக போகுது அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். So skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் first time பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணி கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So majority of girls என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு 3 monthsல மேரேஜ் ஆக போகுது 2 monthsல மேரேஜ் ஆக போகுது எப்படியாச்சும் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும். அதுவும் வந்து ஒரு ஷார்ட் வெயிட் லாஸாக இருக்காது. அவங்க வந்து ஒரு 10 kg ஒரு 12 kg ஒரு 15 kg கிட்ட வந்து லாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ மேரேஜ் அப்படின்னு டாக் நம்ம வீட்டில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 months முன்னாடியோ இல்லை 5 months முன்னாடியோ நமக்கு வரப்போகிறது இல்லை இல்லையா. ஸோ கண்டிப்பாக ஒரு 1 yearக்கு முன்னாடிலேருந்தே நம்ம வீட்டில் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக நமக்கு தெரிய வந்துடும். ஸோ அப்போதுலேருந்தே உங்களோட ஹெல்த்தை நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் இட்ஸ் வெரி வெரி பெஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது தான் உங்களோட வெயிட் நீங்கள் லைக் ஒரு ஒபீஸில் இருக்கீங்க இல்லை ஓவர் வெயிட் அதிகமாக இருக்கீங்க இல்லைனா வந்து இந்த பிசிஓஎஸ் இஷ்யூஸ் இருக்குது இல்லை தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து அதுக்கான ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு நிறைய டைம் இருக்குது. ஸோ நீங்கள் மேரேஜ்க்கு முன்னாடியே வந்து இதுக்கான ஒரு ப்ராப்பர் டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது இது மேரேஜ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான லைஃபாக வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கிறதே வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியவே வருது. ஸோ இதே மாதிரி தான் தைராய்டு இஷ்யூஸுமே. ஸோ பிஃபோர் மேரேஜே உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணுமோ உங்களோட பாடி பற்றி ஸோ இந்த இஷ்யூஸ் இருக்கா இல்லையான்றதை நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஒரு ஜென்ரல் டெஸ்ட் நம்ம வந்து பாடியில் எடுத்து பார்க்கறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ வந்து மென்னாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ ஓவரால் பிளட் ஒர்க் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்க்குறது நல்லது. ஸோ கொலஸ்ட்ரால் இருக்கா, ஸோ சுகர் கண்டென்ட் எப்படி இருக்குது பாடியில், ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். தைராய்டு அண்ட் இந்த மாதிரிலாம் எடுத்து பார்க்குறது நல்லது. ஸோ அதுவே நீங்கள் உமன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ் எடுத்து பார்க்கணும். அண்ட் தைராய்டு லெவல், சுகர் லெவல் அண்ட் விட்டமின் டி லெவல் இந்த மாதிரியான எல்லாமே வந்து பிளட் ஒர்க் நல்லா கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மேரேஜ் ஆகி உடனே நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணாலும் சரி இல்லை ஆஃப்டர் ஒரு சம் டைமுக்கு அப்புறம் நீங்கள் பிளான் பண்ணாலும் சரி இது எல்லாமே வந்து ஸ்மூத்தாக ஒரு ப்ராசஸாக உங்களுக்கு வந்து இருக்க போகுது. பட் இது எதுவுமே நம்ம அங்கே பார்க்காம இங்கே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போது பார்க்கும்போது அதுவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ நிறைய உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் தான் வந்து இருக்காங்களே. ஸோ இதுக்கு மேரேஜ்க்கு முன்னாடி நீங்கள் ப்ரீ பிளான்லாம் இதெல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கான ஒர்க் நீங்கள் ப்ராப்பராக வந்து உங்களோட டயட்டில் உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து இருக்காது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்ட் வந்து சொல்யூஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஸோ ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ் டயட். ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஸோ நீங்கள் என்ன ரொட்டீனாக வீட்டில் சாப்பிட்டுட்ருக்கீங்களோ அதை நீங்கள் எப்படி பேலன்ஸ்டாக எடுத்துக்கணும் அண்ட் என்ன கண்டிஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஸ்பெசிஃபிக் டயட் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் ஆப்வியஸாக உங்களோட பாடியில் என்ன நடக்குது, இது சாப்பிடும்போது என்ன மாதிரியான நமக்கு பெனிஃபிட்ஸ் காட்டுது, ஸோ இது சாப்பிடும்போது உங்களுக்கு பெனிஃபிட் காட்டுதா இல்லைனா வந்து எந்த ரிசல்ட்டுமே காட்டலையான்றதுமே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஒரு பர்ஃபெக்ட் கைடன்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட பாடியில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ தட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போகும்போது இது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பிஃபோர் தி மேரேஜ் ஆஸ் அ இண்டிவிஜுவலாக போத் மென் அண்ட் உமன் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த இரெகுலர் பீரியட்ஸ் அண்ட் பிசிஓஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டே இருக்குது பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் அப்படி தான். ஸோ நம்ம நல்லா வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது கிடையாது. நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் அண்ட் வந்து இப்போ நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நிறைய அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ நிறைய பேர் வந்து அந்த மாதிரியான ஃபுட்ஸ் நம்ம நிறைய சாப்பிட்றதுனால ஸோ அப்போது நமக்கு அது ஒரு பெரிய இம்பேக்டாக இல்லை. பட் அதுவே நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கான லைஃப் நோக்கி போகும்போது அங்கே ஒரு இம்பேக்டாக வந்து இதுதான் வந்து முட்டுக்கட்டியாக நிற்குது.
ஸோ அதுக்கு தான் ஹெல்த்தை நம்ம வந்து ப்ரியாரிட்டிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் ஹெல்த்தி ரொட்டீனை நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனாக சேஞ்ச் பண்ணி ஃபாலோ பண்ணும்போது அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ரிசல்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஹோப் இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான வீடியோஸ்க்கு மறக்காமல் ஸ்டே ஹெல்த்தி வித் பூர்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.